வணக்கம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நம்ம கூடவே இருக்கிற ஒரு சில உறவுகள் நம்மள எல்லா இடத்துலயும் நமக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, நம்மள அவசியமாவும் நினைக்க மாட்டாங்க. ஆனா நம்மளால ஒரு உதவின்னு வந்துட்டா மட்டும் அந்த உதவிகளை மட்டும் அவங்க ரொம்ப அவசியமா நினைச்சு உதவி வேணுங்கிற நேரத்துல மட்டும் நம்ம கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. சோ இந்த மாதிரி உறவுகள் கிட்ட இருந்து நீங்க விலகி வரல அப்படின்னா உங்களை விட மிகச்சிறந்த முட்டாள் இந்த உலகத்துல வேற யாராலையும் இருக்க முடியாது. சோ இந்த மாதிரி உறவுகள் கிட்ட இருந்து நாம விலகி இருக்கிறது தான் நமக்கு நல்லதுங்க. ஒரு சில நேரங்கள்ல நம்மளோட மனசு உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும். உனக்குலாம் எவ்வளவு பட்டாலும் புத்தியே வராதா, நீ எவ்வளவுதான் வழி அனுபவிச்சாலும் திருந்தவே மாட்டியான்னு நம்மளோட மனசே நம்ம கிட்ட சம்டைம்ஸ் கேள்வி கேட்கும். இதை நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அது எப்ப இந்த கேள்வி நம்ம கிட்ட கேட்கும்னா, ஒரு இடத்துல நாம அவமானப்படும் போதுதான் அந்த கேள்வியை நம்மளோட மனசு நம்ம கிட்ட கேட்கும். அந்த இடத்துல கேட்குமே தவிர அடுத்த நிமிஷமே அதை நாம மறந்து போயிடுவோம். அதுக்கு அந்த நேரத்துல நாம என்ன பண்ணணும்னா, நம்மள அவமானப்படுத்திய ஒரு சில உறவுகளை, பொய்யான உறவுகளை அந்த இடத்துல நம்ம அவங்க அவாய்ட் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாதுங்க. கடைசி வரைக்கும் நாம அடிமையாவே இருந்துட்டு தான் சாகணும். சோ இதுக்கு மேலேயாவது நாம மாறணும் அப்படிங்கறதுல தெளிவா இருந்துக்கோங்க. இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும். ஏன்னா அந்த சிரிப்பு இருக்கு பாத்தீங்களா, அது அழுகையை விட 1000 மடங்கு வலியும் வேதனையும் நிறைந்தது. சோ இங்க உங்களுக்கு பக்கத்துல யாராவது இருக்காங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் வந்து எப்போதுமே ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில அவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்களோட மனசுல 1000 கஷ்டங்களை வெளிப்படுத்தக்கூடிய விதம் வந்து இந்த சிரிப்பா கூட இருக்கலாம். சோ சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்போதுமே சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தமே கிடையாதுங்க. இங்க நம்ம மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில எல்லார்கிட்டயும் சிரிச்சு சிரிச்சு பொய்யா நடிச்சு பேசுறாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி பேசி மத்தவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறதை விட ஸ்ட்ரெயிட்டா உண்மைய பேசி நம்ம கெட்ட பேர் வாங்குறதுல தப்பே கிடையாதுங்க. ஏன்னா உண்மை இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு தடவை தான் வலிக்கும். இந்த பொய் இருக்கு பாத்தீங்களா, அது நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நம்மள கூப்பிட்டு கூப்பிட்டு அடிச்சு நம்மள வலிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். சோ உண்மையை பேசுறது இங்க தப்பு கிடையாதுங்க. உண்மையான அன்பு இருக்கு பாத்தீங்களா, அது நமக்கு கிடைக்கும் போதே அதை இறுக்கமா புடிச்சுக்கணும். அதை அலட்சியப்படுத்தாதீங்க, அதை உதறி தள்ளாதீங்க. ஏன்னா அதை தொலைக்கிறப்பதான் அதனுடைய மதிப்பும் வலியும் வேதனையும் நமக்கு தெரியும். சோ இருக்கும் போதே நம்ம தக்க வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லதுங்க. பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம பிடிக்க வைக்கிறதுக்காக எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அது வேஸ்ட்டுங்க. அந்த நம்ம வந்து படுற கஷ்டம் எல்லாம் கட்டாயமா அது வேஸ்டா தான் போகும். கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அந்த விஷயத்த நம்ம பிடிக்க வைக்கவே முடியாது. ஒரு தடவை ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த பிடிச்சிருச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் அங்கதான் நிப்பாங்க. சோ இதை நம்ம மாத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணணும்னா கடைசியில நாம தான் தோத்து போய் நிப்போம். சோ மாத்தணும்னு முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை தொல்லையா நினைக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிமிஷமே அங்க இருந்து நீங்க விலகி வர்றதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஒரு தடவை ஒருத்தவங்க நம்மள தொல்லையா நினைச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவுதான் ஆழமான பாசத்தை போய் நீங்க அவங்க கிட்ட காட்டினாலும் உங்களுடைய மதிப்பும் பாசமும் அவங்களுக்கு புரியவே புரியாதுங்க. மறுபடி நம்மள அவங்க டார்ச்சரா தான் நினைப்பாங்க. சோ நீங்களா அவங்கள விட்டு விலகி வந்துறதுதான் நமக்கு கௌரவம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணுங்க. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நாம படிச்ச படிப்பு நமக்கு கத்து கொடுக்கிற பாடத்தை விட உங்க கூடவே இருக்கிற ஒரு சில உறவுகள் உங்ககிட்ட நடிச்சு நடிச்சு உங்களை ஏமாத்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த நடிப்பு உங்களுக்கு கத்து கொடுத்த பாடம் வாழ்க்கையில மிகச்சிறந்த பாடமா இருக்கும். அதை நீங்க மறக்கவே மாட்டீங்க. அதே மாதிரி உங்ககிட்ட அன்பா பேசுற எல்லாருமே உண்மையா உங்க மேல அன்பா பாசம் வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா உங்ககிட்ட உரிமையா சண்டை போடுறாங்க பாத்தீங்களா, அவங்க என்னைக்குமே உங்க மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு உண்மையான அன்பா இருக்கும். அது ஆழமானதாகவும் இருக்கும். அது வந்து அழியவும் அழியாது. சோ அதை மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அன்பு தான் இந்த உலகத்துல மிகச்சிறந்த ஒரு எல்லா நோய்க்கான மருந்து. ஆனா அந்த அன்பு வந்து பொய்யாகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட மிகச்சிறந்த விஷம் வேற எதுவுமே இருக்க முடியாதுங்க. இந்த உங்களை யார் வலுப்படுத்த நினைக்கிறாங்களோ, உங்களை யார் உங்களுடைய வாழ்க்கையில மேல ஏத்தி விடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் உங்களுடைய குறைகளை சொல்லுங்க. அதே மாதிரி உங்களை யார் உண்மையா நேசிக்கிறாங்களோ அவங்க கிட்ட உங்களுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் காட்டுங்க. இதுதான் வேல்யூபிள். நீங்க வேற யார்கிட்டயாவது போய் காமிக்கிறீங்க அப்படின்னா அது 5 பைசாவுக்கு பிரயோஜனமே கிடையாதுங்க. எந்த தப்புமே பண்ணாம
நம்மளுடைய தன்மானத்துக்கு ஒரு இடத்துல பிரச்சனை வருது, உங்களை யாராவது சீன்றாங்க அப்படின்னா அது யாரா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, அவங்கள எடுத்தறிஞ்சு பேச தயங்காதீங்க. ஏன்னா நமக்கு உறவுகள் முக்கியம்தான், அதை விட தன்மானம் முக்கியம். தப்பே பண்ணாம நம்ம அடுத்தவங்க கிட்ட திட்டு வாங்கணும், அடுத்தவங்க நம்மளை அவமானப்படுத்தணும் அப்படிங்கறது அவசியமே கிடையாது. ஏன்னா இது நம்மளுடைய வாழ்க்கை, நமக்கு தன்மானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை மறந்துடாதீங்க. அன்பா பேசுறவங்க எல்லாருடைய மனசுலயும் உண்மையான அன்பு இருக்கும். ஆனா உரிமையோட சண்டை போடுறாங்க பாத்தீங்களா, நான் முன்னாடியே சொன்னனே, உரிமையோட சண்டை போடுறவங்க எல்லாருடைய மனசுலயுமே உண்மையான பாசம் கட்டாயமா இருக்கும், அதை மறந்துடாதீங்க. சந்தோஷம் இருக்கிற இடத்துல வாழ நினைக்கிறத விட நாம இருக்கிற இடத்த நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறது அதுதான் மிகப்பெரிய புத்திசாலித்தனம். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த நிறைவு. சோ நான் இந்த இடத்துல சந்தோஷமா இல்ல, நான் அங்க போனா தான் சந்தோஷமா இருப்பேன், நான் இங்க போனாதான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் முட்டாள்தனம். சோ நான் இருக்கிற இடத்தையே நான் எப்படி சந்தோஷமா வாழணும் அப்படின்னு யோசிக்கிறேன் பாத்தீங்களா, இதுதான் புத்திசாலித்தனம். இந்த மாதிரி வாழ்க்கைய ஒவ்வொருத்தரும் அமைச்சுக்கிறத மறந்துடாதீங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அழகா இல்ல அப்படிங்கறதுக்காக ஒரு சிலரை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. சோ தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா ஒருத்தவங்க முக தோற்றம் அழகா வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா உண்மையான அன்பு அவங்களுடைய மனசுல என்னைக்குமே ஏங்கிக்கிட்டே இருக்கும் உங்களுக்காக. ஆனா அழகுக்காக மத்தவங்க கிட்ட போய் ஏங்குறாங்க பாத்தீங்களா, அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த அழகா இருக்கிறவங்க கிட்ட என்னைக்குமே ஆணவம் தான் தலை தூக்கி நிற்கும். சோ அழகா இருக்கும் அப்படிங்கிற கர்வம் ஒரு சிலருக்கு இருக்கும். சோ இந்த மாதிரி தவறையும் பண்ணாதீங்க. அழகா இருக்காங்கிறதுக்காக அவங்க கிட்ட போய் கெஞ்சாதீங்க, அழகா இல்ல அப்படிங்கறதுக்காக அவங்கள வெறுத்தும் ஒதுக்காதீங்க. இப்போலாம் உண்மையா இருக்காங்க அப்படிங்கறத விட உண்மையா இருந்துட்டோம் அப்படின்னா நம்மள யாராவது ஏமாத்திடுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரிங்க, வாழ்க்கையில இதுவும் கடந்து போகும் அப்படிங்கறத விட இதுவும் பழகி போகும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிகச்சிறந்த பாடமா இருக்கு. சோ இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அந்த அம்மா தனக்கு 21 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. தன்னுடைய கணவர் ஒரு குடிகாரர் அப்படின்னு சொல்றாங்க. எப்ப பார்த்தாலும் குடிச்சுட்டு என்னை வீட்டுல திட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்னோட பொண்ணு வேலைக்கு போறா. சோ என்னை யாருமே சரியா மதிக்கிறதே கிடையாது. நான் அப்பப்போ ஆறுதலுக்காக என் தங்கச்சி வீட்டுக்கு போய் நடக்கிறதெல்லாம் சொன்னா அவங்களும் என்ன ஒரு மாதிரி நக்கலா பார்த்து சிரிக்கிறாங்க. நான் யார்கிட்ட போய் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த அம்மா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையா எனக்கு இது கேட்கறப்பவே ரொம்ப வேதனையா இருக்கு. அதுவும் அவங்களோட பொண்ணு ஏதாவது ஒரு வேலை செய்யல அப்படின்னா, ஏன் இந்த வேலையை செஞ்சு முடிக்கல, துணி துவைக்கல, சமைக்கலன்னு கேள்வி கேட்பாங்களாம். உடம்பு சரியில்லாம படுத்திருந்தா என்ன ஆச்சுமா உடம்புக்கு அப்படின்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்களாம். சோ இந்த மாதிரிலாம் மனுஷங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. அந்த பொண்ணை வளர்த்து ஆளாக்குறதுக்கு அவங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இந்த அம்மாவுக்குன்னு இல்லைங்க, நிறைய பேருக்கு இந்த நிலைமை இருக்கு. சோ இந்த நிலைமை அவங்க வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த அம்மாவை தவிர வேற யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே தன்னோட பிள்ளைய வளர்த்தா போதும், தான் புருஷன் நல்லபடியா இருந்தா போதும்னு நினைச்சு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுனாங்களே தவிர, தாய் பிள்ளையா இருந்தாலும் வாய் வயிறு வேறன்னு சொல்லுவாங்க. சோ தனக்குன்னு 10 பைசா சம்பாதிச்சு வச்சுக்காத இருந்ததுனாலதான் இந்த அம்மாவுக்கு கடைசியில இந்த நிலைமை வந்திருக்கு. சோ என்னைக்குமே சொல்றேங்க, உங்க உடம்புல தெம்பு இருக்கிறப்பவே உங்களுக்குன்னு 10 ரூபாய் நீங்க சம்பாதிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, கடைசி காலத்துல நம்மளுடைய புருஷனோ பிள்ளையோ நமக்கு ஏதாவது சம்பாதிச்சு கொடுப்பாங்க, நம்மள பாப்பாங்க அப்படின்னு நம்ம யாரையுமே எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சேமிப்பு கட்டாயமா உங்களுக்கு உதவி பண்ணும். ஏன்னா இந்த காலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த காலத்து மாதிரி எல்லாம் யாருமே கிடையாதுங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஓரளவுக்கு லைஃப்ல செட்டில் ஆகுற வரைக்கும் தான் அப்பா அம்மாவை எதிர்பார்க்கறாங்க. அவங்க லைஃப்ல அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கிடைச்ச கணவர் நல்லவரா இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த அம்மா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி இருப்பாங்க. ஆனா அவங்களும் குடிச்சிட்டு அந்த அம்மாவை பேசுறது, சோ அவங்க பிள்ளையும் அவங்கள வேலைக்காரி மாதிரி நடத்துறதெல்லாம் அந்த அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. கட்டாயமா இந்த அம்மாவுக்கு கடவுள் துணை இருப்பார் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இந்த அம்மாவோட ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாருமே
உடம்புல தெம்பு இருக்கிறப்பவே தனக்குன்னு 10 ரூபாய் சேர்த்து வச்சுக்கிறது தான் நல்லதுங்க. ஏன்னா இங்க யாருமே கடைசி காலத்துல நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ப முடியாது. தயவு செஞ்சு இந்த பிள்ளைகள் நமக்கும் வயசாகும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. அப்பா அம்மாவை தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாதீங்க. அதுதான் என்னால இன்னைக்கு சொல்ல முடியுங்க. சோ இந்த வீடியோ பதிவு உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.